நங்கடோபனை பெற்றவள் பகினல் எல்கடோபை திருக்கலங்கோயிலா தல்கடல் அடி ஏனையுதா பெற்ற முதன்
பிரமாபுரமேவிய பெம்மானிவனே அருநேரிய மறைவல்ல முனியகல் வைகை அலநேய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மானிவனே ஒரு நெறிய மனமை துணனான சம்பந்தல் உரை செய்த அவர் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீதலெளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீதலெளிதாமே. ரொம்ப நாளைக்கு முந்தி திருஞான சம்பந்தரே திருநெறிய தமிழ் அதாவது தமிழை பற்றி 10 விதமான திருமுறை குணரே சொல்லியிருக்காரு. தெய்வத்தமிழ், திருநெறிய தமிழ், நம் தமிழ் அப்படின்னு பற்றி தேவாரத்தை உடனே ஒவ்வொரு பாடலும் ஒன்று காட்டியிருக்காரு. இப்போ தான் இவருக்கு நம்ம இந்த தமிழை இவங்க கொண்டு வரது மாரி வரல. அந்த தமிழ் அத்தனை அது உடனே இவங்க சொல்கிற தமிழ் அத்தனை செந்தமிழ், தீந்தமிழ், மெய்த்தமிழ் எல்லாமே அது உடனே இருக்குது. அதாவது தேவாரத்தில் வரல அவ்வளோதான் அது உடனே இருக்குது. அது ரெண்டாவது கூற்றாயினவாறு விலக்ககனே கொடுமை பல செய்தன நானறிய கூற்றாயினவாறு விலக்ககனே கொடுமை பல செய்தன நானறிய கொடுமை பல செய்தன நானறிய கொடுமை பல செய்தன நானறிய ஏற்றாயடிக்க இரவும் பகலும் ஏற்றாயடிக்க இரவும் பகலும் பிரியாது வணங்குமற்ற பொழுதோ பிரியாது வணங்குமற்ற பொழுதோ தோற்றாதில் வயத்தில் அகம்படியே தோற்றாதில் வயத்தில் அகம்படியே உடலோடு துடக்கே முடக்கியிட தோற்றாதில் வயத்தில் அகம்படியே உடலோடு துடக்கே முடக்கியிட ஆற்றே நடிய நதியை எழில ஆற்றே நடிய நதியை கெடில விரட்டான துறை அமுவானே ஆற்றே நடிய நதியை கெடில விரட்டான துறை அமுவானே நெஞ்சாவுமக்கே இடமாக வைத்தேன் இணையாதொரு போதும் இருங்கரியே நெஞ்சாவுமக்கே இடமாக வைத்தேன் இணையாதொரு போதும் இருங்கரியே பஞ்சாயிது வம்பது கண்டறியே பஞ்சாயிது வம்பது கண்டறியே வைத்தோடு தொடங்கி முடக்கியிட வைத்தோடு தொடங்கி முடக்கியிட தஞ்சாயி வந்தனை நலிவதனை
அஞ்சலுடன் நேரதிகை கெடில அஞ்சலுடன் நேரதிகை கெடில விரட்டான துறை அம்மானே விரட்டான துறை அம்மானே போட்டாய் அங்கோரானையின் போட்டாய் அங்கோரானையின் ஈருரிதோய் புறகாடலங்கானட மாடவல்ல ஆட்டானத கல்லறைமா மணிகே அடே கருள் செய்த அது கருதா வேட்கோ புரண்டோ விழுந்தோ எழுந்தா என்னையான விலக்கியிட ஆட்டால் முழந்தோ அதிகை கெடில விரட்டான துறை அவமானே பாட வரலா பாருங்க கரெக்ட் பண்ணலாம் கூட்டாயினவாறு விலக்ககலே கொடுமை பல செய்தனறியேன் கூட்டாயினவாறு விலக்ககலே கொடுமை பல செய்தனறியேன் கேட்டாயடிக்க இரவும் பகலோ இல்லாது வணங்குவன் பொழுதோ பிரியாது வணங்குவன் பொழுதோ தோற்றாதில் வயிற்றில் அகம்படியே உடலோடு துடக்கே முடக்கியிட தோற்றாதில் வயிற்றில் அகம்படியே உடலோடு துடக்கே முடக்கியிட ஆற்றே நடிய நதிகை கெடில ஆற்றே நடிய நதிகை கெடில விரட்டான துறை அவமானே விரட்டான துறை அவமானே நெஞ்சோ உமைக்கே இடமாக வைத்தேன் இதையாதொரு போதோ இருந்தறியே நெஞ்சோ உமைக்கே இடமாக வைத்தேன் இதையாதொரு போதோ இருந்தறியே பஞ்சோதிதுவாப்பது கண்டறியே பஞ்சோதிதுவாப்பது கண்டறியே வயிற்றோடு தொடக்கி முடக்கியிட வயிற்றோடு தொடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்தனை நலிவதனை கடுகாமல் துறந்தே கறந்து விடு நஞ்சாகி வந்தனை நலிவதனை கடுகாமல்
வந்தார் என்றேதனையான விளக்கேடார் அதான் புழல் தோல் அதிரை கெடில விரட்டான துறை அவ்வானே. அடுத்தது பித்தாபுரி. முதல்ல பாடினது ஞானப்பால். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லுது. முதல்ல பாடிய தேவார பாடல் தோன்றுடைய தேவி ஞானப்பால் அருந்திய பொழுது பாடியது. அது யாருக்கும் கேட்டாங்கன்னா இது எப்போ பாடினது? ஞானப்பால் திருஞான சம்பந்தர் ஞானப்பால் அருந்திய பொழுது பாடிய பாடல் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது கூட்டாயினவாருக்கு கேட்டாங்கன்னா என்ன பாட்டு அப்படின்னா கூட்டாயினவாரின்னா திருநாவுக்கரசு சுவாமிகள் வயிற்றுவலை நீங்க பொழுது பாடியது. சிம்பிளா அந்த பெருசாக அந்த கதையெல்லாம் சொல்லாம ரெண்டாவது பாட்டு வயிற்றுவலி நீங்க பொழுது பாடியது அப்படின்னு ஒரு சிம்பிளாக சொல்லிடுறது. யாரையும் கேட்டது உடனே பதில் சொல்கிறது. கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா அவங்களுக்கு டவுட்டுன்னா நம்ம வந்து அதுதான் பித்தாபிரை. இது வந்து எம்பெருமான் ஆட்கொள்ளப்பட்ட பொழுது பாடியது பித்தாபிரை கூடி. அதாவது பித்தாபிரை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே நேரடியாக அப்படி ஆட்கொள்ளப்பட்டார். பித்தா அப்படின்னு முதல்ல சிவனே பாடி பேசியிருக்காரு. திருமண கோலத்தில் இருக்கும் பொழுது இவர் போய் தடுத்து ஆட்கொண்டார். தடுத்து ஆட்கொள்ளும் பொழுது உனக்கு என்ன பேய் பிடிச்சிருக்கா பித்து பிடிச்சிருக்கா, நீ என்ன வந்து திருமணத்துக்கு தடுத்து ஆட்கொள்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உடனே அப்போ பல இதில் வந்து இவர் யார் எனக்கு அடிமைதான் அண்ணன் அடிச்சுட்டே போயிட்டார். கடைசி வரை அடிச்சுட்டு போயிட்டார். கடைசியில் போய் பார்க்கும்பொழுது அவங்க பாட்டனார் எழுதிய கையொப்பத்தோட சுந்தரனும் அவருடைய சந்ததிகளும் தனக்கு அடிமை அப்படின்னு இருக்கு. அந்த அதை எடுத்து பார்த்தா அவங்க பாட்டனார் எழுதி கீழே அம்பலவாளன்னு கைது போட்டு உடனே பார்த்தாங்க. எல்லாரும் சபையில் வந்து அவருக்கு அடிமை தான் அப்படின்னா அப்போ வீடு எங்கே இருக்குன்னா அடிச்சுட்டு போனார். அடிச்சுட்டு போன இடத்துல அவர் போனார். அப்படியே போயிட்டே இருந்தால் திருவண்ணூர் போனார். திருவண்ணூர் கிட்டக்க போனோன்னா உங்கள் வீடு எங்கே இருக்குது? இவ்வளோ தூரம் அடிச்சுட்டு வந்தீங்களா, எங்கள் வீடு எங்கே இருக்குனார். இந்த ஊர்லேயே பெரிய வீடு என் வீடு தான், இது வரைக்கும் அதுதான் அப்படின்னார். உள்ளார போனார். கோவில் உள்ளார போனார். கருவறைக்கிட்ட போயிட்டார். மறந்துட்டார். அந்த இவர் வெளியில் என்ன பாதி போனாரோ இப்படி தானே வரணும் அப்படின்னு வெளியே நின்று இருக்கார். மேலே காட்சி கொடுத்தார். காட்சி கொடு அப்போ தான் பாடுறார். இத்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் வர. அதாவது அந்த காட்சி கொடுத்து என்ன கேட்குறாரு? சுந்தராய் சொற்றமிழால் எம்மை பாடுக. சொற்றமிழால் தான் கேட்டார். அவர் சொற்றமிழால் எம்மை பாடுக அப்படின்னாரு. அதை வந்து அவர் என்ன பண்ணார்? டக்குன்னு நான் எப்படி பாடுவேன், எனக்கு ஒன்றுமே தெரியாத, நான் அருள் சபையில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தவன், நான் இதை எப்படி பாடுவேன் அப்படின்னு கேட்கும்போது முதல் என்ன பித்தான் என்னை பித்து பிடிச்சோன்னு வைச அதே முதலாக வைத்து பாடு அப்படின்னா பித்தா பிறைசூடி பெருனா அப்படின்னு. பித்தா பிறைசூடி பெருமான். என் பெருமான் பிறைசூடி எரிஞ்சிருக்கான்ல தலையில. 3ஆம் பிறை சந்திரனை என் பெருமான் தலையில வச்சிருக்காரு. தெரியல 3ஆம் பிறை சந்திரன் வச்சிருக்காரு. நம்ம வச்சிருக்க சந்திரன் தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொல்லிட்டு இருக்காங்க? சுதந்திரத்துல நம்ம சொல்ற சந்திரன்லாம் அவங்க பார்க்குறாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. 3ஆம் பிறை சந்திரன் நம்ம தான் முதல்ல காட்டுறோம். அதை 3ஆம் பிறை சந்திரனை அவங்க காட்டிட்டு இருக்காங்க. அதனால அதெல்லாம் சொல்ற பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன். உன்னை மறக்க எப்படி நான் மறப்பேன்? எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துணை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரை அத்தா உனக்கு ஆளாயினே அல்ல. இனிமேல் உனக்கு அடிமைன்னு சொல்றதுக்கே இல்லை. நான் தான் எல்லாமே நான் தான், நீ உன் கூடவே இருந்துருவேன் அப்படின்ட்டு. அப்படி ஒரு பாட்டு இந்த பாட்டு. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துணை. மறுபடியும் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா. அப்படி பாடுமா என்ன பண்ணுவாங்க? பித்தா பிறைசூடி பொருளை நாம் படிக்க வந்துடுவாங்க. அப்படி பாடக்கூடாது. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா. ஒண்ணு தண்ணி எடுக்கணும், வேற ஒண்ணு. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துணை. எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துணை. வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர்
அல்லேனேனலாவே. வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை அப்படின்னா என்ன? அந்த சாமி வந்து தென்பால் வெண்ணெய், அந்த வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் அப்படின்றார். வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய், வெண்ணெய் நல்லூருக்கு தென்பால் தென்பால் இருக்கு. அந்த அந்த பெண்ணை நதி, வைத்தாய் பெண்ணை, பெண்ணை நதி நதி ஓடுது, அதுக்கு தென்பக்கம் வெண்ணெய் நல்லூர் ரெண்டையும் சேர்த்தே சொல்லிட்டேன். வெண்ணெய் நல்லூர் தென்பால் போடுகின்ற பெண்ணை நதியை சேர்த்து தான் படிக்கிறேன். வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையில் அப்படின்னு சேர்த்து படிக்கிறேன். அதை அந்த கோயிலையும் அந்த ஊரையும் அந்த நதியையும் சேர்த்து படிக்கிறேன். வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்காளாயினேன் அல்லேனேனலாவே. அத்தா உனக்காளாயினேன் அல்லேனேனலாவே. நாயேன் பல நாளும் நினைப்பில் மனத்துள் தாயேன் பல நாளும் பெறலாக அருள் பெற்றேன். பேயாய் திரிந்தேன் பெறலாக அருள் பெற்றேன். பேயா திரிந்தேன் பெறலாக அருள் பெற்றேன். பேயா வெண்ணை வெண்ணெய் நல்லோர் அருட்டுரையுள் பேயார் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லோர் அருட்டுரையுள் ஆயா உனக்காளாயினேன் அல்லேனேனலாவே. கானோர் புனல் ஏரி கரை கல்லே திரை கையால் பாரோர் முறை திகழ் பன்மாமணியுள் பாரோர் புகழ் திகழ் பன்மாமணியுள் தேரோர் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லோர் அருட்டுரையுள் மறுபடியும் தேரோர் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லோர் அருட்டுரையுள் ஆரோரம் பெருமாள் அல்லேனேனலாவே. ஆரோரம் பெருமாள் பெருமானுக்கு ஆள் அல்லேன் எனலாமே. அவ்வளவுதான் இருக்கிறது. ஆரோரம் பெருமானுக்கு ஆள் அல்லேன் எனலாமே. இதை வேகமா படிக்கணும். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மரபாது நினைக்கின்றேன் மனத்துள்ளை வைத்தாய் வினையில் வாழ்வினை நல்லோர் அருட்டுரையுள் அத்தா உனக்காளாயினி அல்லேனேனலாவே. தாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துள்ளை பேயாய் திரிந்தெய்த பெறலாக அருள் பெற்றே. பேயார் வினையில் வாழ்வினை நல்லோர் அருட்டுரையுள் ஆயா உனக்காளாயினி அல்லேனேனலாவே. பாரோர் புனலெய்தி கரை கல்லில் திரை கரையார் பாரோர் புகழெய்தி திகழ் பன்மாமணி முந்து சேரோர் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லோர் அருட்டுரையுள் ஆரூர் எனும் பெருமானுக்கு அல்லேனேனலாவே. இதுக்குள்ளார உங்களுக்கு என்ன பாட வரல? இது மூணு பாடல எது பாட வரல? நாயேன் பல நாளும் நினை பிந்தீர் மனத்துள்ளை. சொல்லுங்க.
நாயேன் பல நாளும் நாயேன் பல நாளும் நீனை பின்றே மனத்துள்ளை பேயாய் தீர்ந்தேன் பெறலாக அருள் பெற்றே நாயேன் பல நாளும் நீனை பின்றே மனத்துள்ளை பேயாய் தீர்ந்தேன் பெறலாக அருள் பெற்றே பேயார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருட்டுரையுள் பேயார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருட்டுரையுள் ஆயா உனக்காயினே அல்லேலூயாவே ஆயா உனக்காயினே அல்லேலூயாவே. என் பாட்டு மூணு பெரிய அடுத்து நாலாவது சரி மூணு பாட்டு வருது நாயன் பல கருள் மூணு பாட்டு இருந்தோம் காரோர் புனல் எய்தி கரை கல்லை திரைக்கை காரோர் புனல் எய்தி கரை கல்லை திரைக்கையா பாரோர் புகழ் ஏதே திகழ் பன்மாமணி காரோர் புனல் எய்தி கரை கல்லை திரைக்கையா பாரோர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி தேரோர் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருட்டுரையுள் தேரோர் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருட்டுரையுள் ஆரோரணம் பெருமாளுக்கு ஆடல்லே எனலாமே ஆரூரணம் பெருமானுக்கு ஆள் அல்லே எனலாமே அப்படின்னு முடிச்சு வேண்டிய பாட திறமையை பொறுத்து பிரிச்சு எப்படி படிக்கும் அப்படி பிரிச்சு படிக்கிறது உங்க பொறுத்து கடைசி ஆரூரணம் பெருமானுக்கு ஆள் அல்லே எனலாமே பிரிச்சு எழுதிங்க சரியா இருக்கணும் எழுதிங்க அந்த வரிக்கு கீழே அப்படியே எழுதிருங்க சரியா இப்படிதான் படிக்கணும் அப்படியே எழுதிங்க வரிக்கு கீழே சிம்பிளா எழுத சேர்த்துருக்கோம் வேற ஒன்று புக்கில் உள்ளதை மட்டும் அப்படியே போட்டுருவோம் எங்களுக்கு தான் இப்படியே பார்த்துருவோம் அப்படியே பார்த்துருவோம் படிச்சிருவோம் படிக்கும்போது நாங்கள் ஒரு தடவை ஆசிரியர் சொல்லும்போது ஆரோரணம் பெருமானுக்கு ஆளலே எனலாமே அப்படி சொன்னல உடனே என்ன சொல்லுவோம் ஆரோரணம் பெருமானுக்கு ஆளலே அப்படின்னு அப்படி போயிடும் அது காரணம் என்ன அப்படியே புக்கில் போட்டிருக்கான் பிரிக்காமையும் போட்டிருக்கான் பிரித்து போட்டிருக்கான் அது பிரிச்சாமே கூட நீங்கள் பாருங்க சரியா வரும் அது கொஞ்சம் அவர் அழுத்தி பாடணும் வேற ஆரோரணம் பெருமானுக்கு ஆள் அல்லே எனலாமே அதோட ஒரு அழுத்தி அப்படி அழுத்தி ஏந்திரிக்கிறோம் வேற ஒன்று கிடையாது ஆள் அல்லே அப்படின்னு ஏந்திரிக்கிறோம் வேற ஒன்று ஆள் அல்லே எனலாம் அதுக்காக இடத்தை விட்டுறக்கூடாது ராகத்தை விட்டுறக்கூடாது அமைப்பை விட்டுறக்கூடாது அப்படியே இருக்கணும் அதுக்குள்ளாரே இருக்கணும் ஆள் அல்ல அவ்வளோதான் அப்படி துடிப்பா எடுக்கிற மாதிரி வேற ஒன்று கிடையாது ஆள் அல்ல எனலாமே மூணாவது பையன் நாலாவது பையன் மண்ணில் மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளோ மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளோ
கச்சேரி பண்ணும்போது 40 பேர் 30 பேர் உட்காந்து இப்போ 90 வயசுக்கு ஒரு இதுக்கு போயிட்டு வந்தேன். 90 ஓதுவார்கள் வந்து பாடுறாங்க. 90 பேர் உட்காந்து வரிசையாக பாடிக்கிறாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வரிசையாக ஒவ்வொரு 90 பதிகம் பாடணுன்ட்டாங்க. அதுலேருந்து ஆரம்பிச்சாச்சு வரிசையாக ஒவ்வொரு பதிகம் பாடுறாங்க. அவங்கவுங்க பாடுவாங்க. எனக்கு வந்தது அவ்வினைக்கு வினை வந்தது. எனக்கு அவ்வினைக்கு வந்தோடனே அவங்க அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதருவி அப்படின்னு போயிட்டாங்க. மேலே எடுத்துகிற டக்குன்னு அவங்க இப்போ நான் பாடும்போது எல்லாரும் பாடணும். அவங்களே பக்கத்தில் உள்ள நான் இப்படி எடுத்துகிட்டு டக்குன்னு எடுத்தாங்க. அப்படி இருக்க வேண்டாம்.
அவ்வினைக்கே இவ்வினையாம் என்று சொல்லோ அகுதருவே. அவ்வளோ பேரும் இழுத்து இப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படியே இழுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் சரிதான், பாடலும் சரிதான். அப்படியே பாடி கொண்டு வந்தீங்கன்னா சரியாக போடும். நல்லா கரெக்டாக தான் இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் என்ன அப்படி இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்ன பின்ன இருக்கு. வேற கரெக்டா இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு ஒரு பின்ன பின்ன ஒருத்தர் எடுக்கும் போது முடிக்கிறாங்க, முடிக்கும் போது ஒரு எடுக்கிறாங்க. சரி, அடுத்த அடுத்து என்ன புரியுது? மந்திரமாவது நீர் வானவர் நேர் மந்திரமாவது நீர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சொல்லுமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் சொல்லுமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் சந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செல்லுவர் வாயுமை பங்க ஏகாதவாயான் திருநீரே. பயப்படாம பாடணும். செல்லுவர் வாயுமை பங்க ஏகாதவாயான் திருநீரே. பங்கல் அப்படியே விட்டுணும், அப்படியே போயிட்டு அந்த பாட்டு, அந்த வரியா இடத்தோட போயிடு. செல்லுவர் வாயுமை பங்கல் திரு ஆலவாயான் திருநீரே. செல்லுவர் வாயுமை பங்கல் திரு ஆலவாயான் திருநீரே. ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே. அதே அதே அந்த அதே இடம் ஆலவாயான் திருநீர். ஆலவாயான் திரு அது வரல கூட நிப்பாட்டு, நீரே தனியா சொல்றேன். ஆலவாயான் திருநீரே. அப்பதான் தாளத்திலையும் கரெக்டா வரும், அமைப்புலையும் சரியா வரும். அது பாடும்போது கரெக்டி பாடும். பூசை நீ தான் இப்படி அதெல்லாம் வேதத்தில் உள்ளது நீரே பெருந்துயர் தீர்ப்பது நீரே. அதேதான் வேதத்தில் உள்ளது நீரே பெருந்துயர் தீர்ப்பது நீரே. போதம் தருவது நீரே போதம் தருவது நீரே. உண்மையை தவிர்ப்பது நீரே
போத தகுவது அப்படி அசைச்சு பார்க்கணும் நீங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். போத தகுவது நீரே நீரே போத தகுவது நீரே உள்மையில் உள்ளது நீரே தேத புனல் வயல் சூழ்க தேத புனல் வயல் சூழ்க திரு ஆலவாயாம் திரு நீரே ஆலவாயாம் திரு நீரே ஆற்றல் அடல் விடையே அதான் இருக்கு ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயாம் திரு நீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயாம் திரு நீரே நீற்றை நீற்றை ஆலவாயாம் திரு நீற்றை போற்றே புகழினிலாவும் போற்றே புகழினிலாவும் ராதா போற்றே புகழினிலாவும் போதுரஞான சம்பந்தன் போதுரஞான சம்பந்தன் தேதே தன்னுடல் போற்ற தேதி ஆயின தீர தேதி தன்னுடல் போற்ற தேதி ஆயின தீர சாத்திய பாடல்கள் பத்தும் சாத்திய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே அது அப்படியே டக்குனு குறைஞ்சி வல்லவர் நல்லவர் தாமே தாமே அப்படின்னு அதை திருப்பி அப்படியே கொடுத்துரு வல்லவர் நல்லவர் தாமே அப்படியே பிடிக்கிறீங்க இதுல இதுல என்ன பாட்டு எந்த எந்த வரி வரல எந்த பையன் எந்த இடம் வரல அப்படி சொல்லி பார்ப்போம். இதுல 10 பாட்டு இருக்கு. மந்திர வேத முத்தி காண பூச அரு எயில இதாமால குண்டிகை ஆற்றதுல 10 பாட்டு இருக்கு. ஒரு 3 பாட்டு தான் அதில் கொடுத்துருவோம். அதாவது நீங்க 10 பாட்டுலாம் திருடி வரும்போது படிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோ, அப்புறம் முழு பதியமாக படிக்கலாம். நீங்களா படிக்கலாம், முழு பதியம் தாராளமாக நீங்களா படிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆற்றல் அடல் விடையேறும் ஆற்றல் அடல் விடையேறும் ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயாம் திரு நீற்றை ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயாம் திரு நீற்றை போற்றே புகழினிலாவும் போற்றே புகழினிலாவும் போதுரஞான சம்பந்தன் போதுரஞான சம்பந்தன் தேதி தன்னுடல் போற்ற தேப்பினியாயின தீர தேதி தன்னுடல் போற்ற தேப்பினியாயின தீர சாத்திய பாடல்கள் பத்தும் சாத்திய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே. திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளை மதுரைக்கு கூப்பிடுறாங்க. கூன்பாண்டியுடைய அரசு சபையில யார் கூப்பிடுறா? மங்கையர்க்கரசியாரும் மந்திரி பிள்ளைச்சிரையாரும் கூப்பிடுறாங்க. ஏன்?
சமணம் பெருத்துட்டது, சைவமே இல்லை. மதுரையில் சுத்தமாக சைவமே இல்லை, சமணம் பெருத்துட்டுது. அதை எப்படியாச்சும் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. இவர் வந்தோன்னே என்ன பண்ணுறாரு, இப்போ இருக்க இப்போ மதுரை ஆதீனம்னு ஒரு பெரிய மடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து அவர் தங்குறார். அதை தங்கும்போது கூன்பாண்டியனுடைய ஆட்கள்லாம் சேர்ந்து கூன்பானுடைய இது பெற்று கூன்பானுடைய சம்மதத்தின் பேரில் அந்த மடத்தை அப்படியே தீ வச்சுட்டார். திருஞான சமுத்திர மடத்தை அப்படியே தீ வச்சு எரியுது. அப்போ தீ பயங்கரமாக எரியுது. எல்லோரும் வெளியில் முடியாதுட்டாங்க. வெளியில் வந்து ஞான சமுதிரத்தை சொல்கிறாங்க, ரொம்ப வேகமாக எரியுது, உள்ளார ஒருத்தரும் இருக்காங்கன்னா பார்ப்பா அப்படின்னு கேட்குறாரு. இவர் ஒருத்தரும் இல்லை, அதெல்லாம் வந்துட்டோம் அப்படியே. உடனே அப்போ சொல்கிறார், யார் சொல்கிறாரு, ஞான சமுதிரன், என்ன இப்படி இருக்கு அப்படி. ஒன்றும் இல்லை, இது பாண்டியன் வந்து சொல்லி செஞ்சது, நான் சொல்லாமல் செய்யலது. அதனால் பையவே சென்று பாண்டியருக்காகவே அப்படின்ட்டு மெதுவாக போய் பாண்டியனை போய் பிடிச்சிக்க, அந்த தீயானது அப்படியே பாண்டியனை போய் பிடிச்சிக்க அப்படின்னு. வேகமாக போய் பிடிச்சி உடனே போய் பிடிச்சிக்கவனே அப்படின்னு சொல்லிட்டாரா. இந்த பையன் தீயானது அப்படியே போய் எப்படி அந்த பாண்டியனை போய் பிடிச்சிக்க அப்படின்ட்டாரா. இல்லை, ஏன் பையவே சென்று பாண்டியருக்காகவே அப்படின்னு அந்த ஒரு வரைக்கும் விட்டு ஒரு சின்ன கருத்து. அதாவது மங்கையர்க்கரசியனுடைய மங்கள நாள் பொண்ணாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூன்பாண்டியனுடைய மனைவி இல்லை மங்கையர்க்கரசியார் அதெல்லாம் பொண்ணு ஆகிடக்கூடாது அப்படின்னு வேகமாக போய்ட்டு ஒன்று சேர்த்து போயிடுவோம். அதுக்காக மெதுவாக போகணும். மெதுவாக பையவே சென்று பாண்டியருக்காகவேனார். மெதுவாக போய் குடித்த உடனே எல்லாரும் அத்திநாத்தி என்கின்ற மந்திரத்தை போட்டு அவங்க என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. பெரிய பெரிய குருவெல்லாம் வந்து என்னென்னமோ செய்கிறாங்க ஒன்றுங்கள. அப்போ வந்து மங்கையர்க்கரசியார் வந்து ஞான சம்பந்தர்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வேணா விட்டு அந்த அவங்கள அடிச்சு வந்து அந்த உங்கள் சிறப்பணியை தீர்க்கலாமா. அந்த காய்ச்சலை அவனால் பயங்கரம், ஒரு பக்கம்னா ரெண்டு பக்கம் பயங்கரம் தீயா அனலாக இருக்குது, உடம்பு முழுக்கணும். தீர்க்கலாமான்னு கேட்கும் பொழுது உடனே இவருக்கு சரி, நான் எனக்கு எப்படி நான் அவருக்கு உடம்பு இருக்கிற மாதிரி இப்போ ஆர்வம் தானே அப்படிங்கிற அளவில் ஆகிட்டார். உடனே வரட்டுமே அப்படின்ட்டு. அப்போ அந்த சமயத்தில் மங்கையர்க்கரசியார் அழைச்சிட்டு வந்து அங்கே ஒரு பக்கத்தில் வந்து ஞான சமுத்திரம் உட்காந்துருக்காரு, ஒரு பக்கத்தில் வெறும் சமணர்கள் உட்காந்து. அவெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா கனக நந்தி, புட்ப நந்தி, கும்பன நந்தி, திவன நந்தி, பவன நந்தி, இப்படி வரிசையாக எல்லாம் நந்தி பரம்பரை மாரி ஒவ்வொரு ஆளை பார்த்தா பயமாக இருக்குது. திருஞான சமுதிரம் அப்படியே தூக்குனா அப்படியே கீழே புத்திரம் கொடுத்துருவார் இருக்குது, அந்த அளவுக்கு இருக்காராம். அப்படியே அவர் நினச்சிக்கிட்டார். அப்போ தான் இந்த இந்த மங்கையர்க்கரசியார் இப்படி இருக்கு, இப்படி நீ நினைக்கிறிய, நான் இங்கே இருக்கேன், சின்ன பையனாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு அவங்களாம் இருக்காங்கன்னு பயப்பட வேண்டாம். ஈனர்களுக்கு எளியே நல்லேன் அப்படின்னு. இந்த சின்ன பையன் ஈனர்களுக்குலாம் இடையே பெருமானுடைய அருள் எனக்கு இருக்குது, நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு பாடலை சொல்கிறார். அப்படி வந்து செஞ்சுட்டு கடைசியில் தான் கையில் வச்சுருக்க திருநீற்று பையிலிருந்து உள்ளார திருநீரை எடுத்து அவன் மேலே அப்படியே பூசுகிறார். மந்திரமாவது நீர் மாணவர் மேலே நீர் சுந்தரமாவது அப்படி 10 பாட்டில் பூசை இனியது நீர், புண்ணியமாவது நீர், பேச இனியது நீர், பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர், அந்தமதாவது நீர், தேசம் போடுவது திருநீர் அப்படின்னு வரிசையாக 10 பாட்டு போடுறார். 10வது பாட்டில் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினி தீர சாற்றிய பாடல் அப்படின்னு 10வது பாட்டு பாடும் பொழுதே அவன் கூன்பாண்டியன் அதுக்கடுத்து என்ன பேட்டையன் ஆகிட்டான், நின்ற சீர் நெடுமாறன் ஆகிட்டான். 3 நிமிந்துட்டுது, நோயும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நின்ற சீர் நெடுமாறன் அவன் ஆகணும். முதல்ல கூன்பாண்டியனாக நான் புராணத்தில் பாருங்கள், நின்ற சீர் நெடுமாறன் பிற்காலத்தில் கூன்பாண்டியனாக இருக்கிற நின்ற பிற்காலத்தில் நின்ற சீர் நெடுமாறன் வந்துருக்கும். அது இருக்கும். அப்படி பூன் நிமிர்ந்த அந்த இந்த பாட்டு சுரப்பிணி தீர்த்த பதிவு சிம்பிளாக அர்ஜிங்கன் இது எதுக்காக பாடுது அப்படின்னா இது சுரப்பிணி தீர்த்தது, அவ்வளோதான். அப்படியே அதாவது பெரிய இவ்வளோதான் சொல்ல வேண்டாம். இது எதுக்காக பண்ண சுரப்பிணி, அது ஞான சமுதிரம் முதல்ல பாடினது ஞானப்பாலம் இருந்தது, திருநாவுக்கரசர் முதல்ல பாடினது வயிற்று வலி நீங்க வேண்டி பாடுது. அப்படி சிம்பிளாக ஒவ்வொரு அரை வரியில் இப்போ ஒரு பதில் சொல்கிற மாதிரி யாருக்கு கேட்டால் அப்படியே ஞாபகம் இருக்குது. அப்படி ஒரு சிறப்பான பதிகம் மந்திரமாக தெரியும். அடுத்த சுலபம் தில்லைவாழா. அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உங்களெல்லாம் சொல்லியிருப்பாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் வர்றார். திருவாரூர் நுழையும் போது நீங்களாம் திருவாரூர் போயிருக்கீங்களா? போகல. திருவாரூர் கீழக்கோபுர வாசல்லேருந்து உள்ளார வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 1000 மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது. 1000 தூண் இருக்கும். அதில் அவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். 1000 தூணோட ஒரு 1000 மண்டபம் இருக்குது. அதுக்கு மண்டபத்துக்கு பேர் தேவாசிரியர் மண்டபம் அப்படின்னு பேர். அந்த பேருக்கு மண்டபத்துக்கு பேரே 1000 மண்டபத்துக்கு கீழே தேவாசிரியர் மண்டபம் பேர் போட்டிருக்கோம்.
வெறும் தேவர்கள்லாம் உட்காந்து இது பண்ணு. அதுபோல் அங்கே இடத்துல அடியார்கள் அவ்வளோ பேர் அந்த அங்கே உட்காந்துருக்காங்க. அடியார்கள் வரிசையாக உட்காந்து சுந்தரர் வர்றாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவர் அப்படி வரும்போது அவரை பார்த்தார். இந்த அடியாருக்கு அடியாராக வேணும் அப்படின்னு போய் சாமிகிட்ட இருக்கிறார். சாமிகிட்ட இவ்வளோ பேரும் அடியார், இந்த அடியாருக்கு நானும் ஒரு அடியார் ஆக வேண்டும் அப்படின்னு, இந்த அடியாருக்கு அடியார் ஆகணும் அப்படின்னு போய் சாமிகிட்ட இருக்கும்போது இவர் அடியாருக்கு அடியார் ஆகணும்னா அந்த ஒவ்வொரு அடியாருடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக தெரியணும். அப்போ தான் அடியாராக முடியும். அதனால தான் உடனே அவர் உள்ளார் போன எம்பெருமானே தில்லை வாழ் அந்த அர்த்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு அடியெடுத்து கொடுத்தார். அந்த அடியை முதலாக வச்சு திருநீலகண்டத்து புயவனார் கடியே அப்படின்னு அப்படி ஒவ்வொரு வரிசையாக சொல்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு அதை தான் அது இந்த பதியத்துக்கு பேர் என்ன பதியம் போட்டுக்கு பாருங்க. தலைப்பு 63 நாயன்மாருக்காக பாடின பாடல் இது. 63 நாயன்மார்களும் இதை வர்றாங்க. திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட தொகைன்னு தெரியுது. திருத்தொண்டர்களை எல்லாம் தொகையாக வைத்து பாடியதால் திருத்தொண்ட தொகை என்று பேருது. அவ்வளோ ஒரு சிறப்பான பாட்டு. தில்லை வாழ் அங்கானதம் அடியார்க்குபடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையா என்னாது ஏற்பயக்கடியேன் இளையாண்டன் குடிமாற்றம் அடியார்க்குபடியேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரி ஒவ்வொரு நாயன்மார் சொல்றார். தில்லை வாழ், தில்லையில வாழ்கின்ற தில்லை வாழ் அந்த அர்த்தம். தில்லையில வாழ்ந்து அந்த தான் அவங்களெல்லாம் சிவாச்சாரியார்னு வச்சுக்கோங்களேன். சிவாச்சாரியெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா கொண்டை போட்டுப்பாங்க, இப்படி போட்டுக்க மாட்டாங்க, இங்கே போட்டுருப்பாங்க கொண்டை. அதான் தில்லை வாழ் அந்த தில்லையில் வாழ்கின்ற அந்த இப்படி போட்டுப்பாங்க. எல்லாரும் இங்கே செயலில் ஒருத்தர் செயலில் போடுவாங்க, இப்படி வீடு நேராக மேலே போட்டுப்பாங்க. தில்லை வாழ் அந்த அப்படின்னு பேர். திருநீலகண்டத்து புயவனார் ஒருத்தர் மண்பாடு செஞ்சு சாமியை வந்து அடைஞ்சார். மண்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டே இருந்தார். அப்படி வந்து நீங்கள் அந்த புக்கு எடுக்க வேண்டாம், அடுத்த கொண்டாந்து தரேன், படித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கதையாக சொல்லுங்கள், எல்லோரும் கேட்பாங்க. எல்லாம் நேரம் இருக்கும்போது ஒரு கதை சொல்லுவீங்க. அப்போ திருநீலகண்ட குயவனார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மண்பாடு செஞ்சே இருப்பார். அவர் ஓடு செஞ்சு கொடுக்குறார். சாமி பார்த்தார், இவன் டெய்லி ஓடு கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. அந்த ஓடை எப்படியாச்சும் எப்படி என்ன பண்ணுறது, இவனுக்கு இதை பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு அங்கேருந்து தான் ஒரு ஓடு அப்படியே எம்பெருமானே ஒரு ஓடு கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஓடு நான் வெளியூர் போகிறேன், இந்த ஓடை பத்திரமா வச்சுக்க, காசி வரைக்கும் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு கையில் கொடுத்துட்டு போகிறேன். காசிக்கு போயிட்டு திரும்பி வரும் போகிறார். சரி காசிக்காக போனார் சாமி. சாமி உள்ளார திருவோடை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். மறைஞ்சோடனே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10 நாள் கழிச்சு திரும்பி வந்து நான் கொடுத்து திருவோடை கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. போய் பார்க்குறாரு, அதை கொண்டு போய் பீரோடு தான் வச்சுருக்காரு. அந்த ஓடை காணும். ஓடு எங்கேயோ போயிட்டு உடனே அப்படி கொண்டு ஒரு ஓடை காணும், வேறு ஓடு, எனக்கு அந்த ஓடு தான் வேணும். வெள்ளியாலான ஓடு தரேன், வேண்டாம். தங்கத்தாலான ஓடு தரேன், வேண்டாம். ஏன் நான் கொடுத்த ஓடு தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறேன். அவன் உடனே அது என்ன பண்ணுறது, நான் கொடுத்த ஓடு ஒன்று ஒத்தரக்க ஒன்றும் செய்ய முடியல. தான் கொடுத்த ஓடை என்ன பண்ணார், கடைசியில் எடைக்கு எடை கொடுக்குற மாதிரி கொடுத்து கேட்டார். வாங்க அப்படி வாங்கி எம்பெருமான் அவருடைய அருளை சரிபட இவரே ஏறி உட்காந்து இடைக்கு எடை செய்து கொண்டார். அப்படி அந்த இடைக்கு இடம் ஓடு வேணுங்கிறதுக்காக அந்த பக்கம் ஓட வச்சு இந்த பக்கம் ஏறி நிற்கிறார். நீங்கள் இவரு நிற்கிறார், இவருடைய மனைவியாரும் அந்த இடத்துல வர்றாங்க. அப்போ 2 பேருக்கும் அருள் காட்சி கொடுக்குறாரு. அதோட அந்த கதை, அதோட அந்த இது முடிக்கிறார். ஒரு 3 படலம் மேலே 64 படலம் போல் 63 நாயன்மார் சிறப்பு. அது 64 படலம், இது 63 நாயன்மார் அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொன்றுக்கும் இல்லையே என்னாத இயற்பை நாயனார் அப்படின்றார். இவர் எப்போ பார்த்தாலும் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறாரு. என்னடா பண்ண எப்படி இவரை போய் சோதிக்கணும் அப்படின்ட்டு வர்றாரு சாமி. அங்கேருந்து வந்து நீ தான் இயற்பையா அப்படின்னு கேட்குறாரு. இப்படி தான் கேட்குறாரு, நீ தான் இயற்பையா அப்படின்னு கேட்குறாரு. நானே தான் அப்படின்னு. அப்படி உடனே யார் எது கேட்டாலும் இருப்பீங்களோ அப்படின்னாரு. ஆமான்ட்டார். என்ன கேட்பாரு அவர், என்ன அவர் பணம் கேட்பாரா, உன்னுடைய மனைவியை கூட எனக்கு அப்படின்ட்டார். உடனே அழிட்டு போ அப்படின்ட்டார். அழைச்சிட்டு போகிறது பெருசு இல்லைப்பா, உங்களுக்கு சுற்றத்தார் அவ்வளோ பேரும் ரோட்டில் நிற்கிறான், நான் அழிட்டு போய் என்னை வெட்டியே விடுவான், அதுக்கு என்னை ஊரை கொண்டு தாண்டி கொண்டாந்து விட்டுடுவான் அப்படின்ட்டு. இவரையும் அழைச்சிட்டு இவர் மனைவியும் அழைச்சிட்டு இவர் படியே போகணும், கொண்டு போய் ஊரை தாண்டி விட்டுட்டோங்க. அதுமாரி இவர் 3 பேரும் போகும்போது பார்த்தான், அப்படி இப்படி பிரச்சனை வரணுன்னா எல்லாரும் ஒரு 5-6 பேரை அடித்து கொண்டே விட்டாங்க வெளியாட்கள். இவரும் அடித்து கொண்டு போகிறார். அடிச்சு கொண்டோன்னு இவரும் அடித்து வெட்டி போட்டுகிட்டே போயிடுறார். யார், இயற்பை நாயனார். அப்போ ரொம்ப சண்டைக்கு வரவங்களாம் வெட்டியே போட்டுட்டார். திரும்பி போயிட்டார், கடைசிக்கு போயிட்டார். ஊர் எல்லையை தாண்டியாச்சு. சரி
ஏற்பகை நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். ஏற்பகை போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இங்கே திரும்பி பார்த்தாரு, சரி இவர் திரும்பி உத்தரம் இல்லையா நம்ம போவோம் அப்படின்னு திரும்பி வர 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 இங்கே அடித்து போட்டவங்களாம் நிமிர்ந்து நிற்கிறான். எல்லாரும் உட்காந்துருக்கான். வெட்டி போட்டவங்களாம் நிமிர்ந்து உட்காந்துருக்கான். அவன் கடைசியில் போய் வீட்டுக்குள்ள பார்த்தா விட்ட மனைவி அங்கே ஒரு உட்காந்துருக்கான். அப்பா உடனே காட்சி கொடுத்து நான் தான் உனக்கு சோதித்தேன் அப்படிங்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை. அப்படி 2 கதை போட்டு சொன்னேன். இதுமாரி எல்லா 63 நாயன்மாருக்கும் 63 கதை இருக்குது. அதுதான் சொல்கிறேன். இல்லையே என்னாது இருக்கு. இப்போ பாட்டு சொல்கிறேன், பாட்டு சொல்கிறேன். தில்லை வாழ் அந்தனதம் சொல்லுங்க. அடியார்க்கும் அடியே தில்லை வாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியே திருநீல கண்டத்தே உயவனாக்கடியே இல்லையே என்னாத பகைக்கும் அடியே இளையாந்தல் கோடி மாறன் அடியார்க்கும் அடியே வெல்லோ மாமிக வல்ல பொருளுக்கடியே பெரு பொழில் சோழ்கொள்றையார் பெறல் மீண்டற்கடியே அல்லேமெல் முல்லையந்தார் அமர் நீதி கடியே ஆரோரல் ஆரோரில் அம்மானு காளே மறுபடிய தில்லை வாழ்ந்தனதம் அடியார்க்கும் அடியே. அவ்வளோதான். திருநீல கண்டத்தே உயவனாக்கடியே இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியே இளையாத கொடி மாறன் அடியார்க்கும் அடியே வெல்லோ மாமிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியே வெகு பொழில் சோழ்கொள்றையார் விரல் மீண்டற்கடியே அல்லேமெல் முல்லையந்தார் அமர் நீதி கடியே ஆரோரில் அம்மானு காளே பத்த என்ன பண்ற அதாவது அதுலேருந்து 9 பாட்டு வரையிலும் அதில் வந்துட்டு இருக்கு. அதில் வந்து 61 நாயன்மார் அதில் வந்துடுவாங்க. அப்புறம் தொகையடியார்கள் தொண்டடியார்கள் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. இப்போ இதை 9 திருடி வரவங்க 9 பேரும் தொகையடியார்கள் தொண்டடியார்கள் அப்படின்னு இப்போ பாடுற ஆரம்பிக்குது பாருங்க. பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே பரமனைய பாடுவார் அடியார்க்கும் அடியே பரமனைய பாடு
பாலே வைத்தார்க்கும் அடியேன் சித்தனை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனே தீண்டுவார் கடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார் அடியேன் முழு நேர போதேய முனிவர்க்கும் அடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரோரல்லாரோரில் அம்மானு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காரே வன்னிய தேர்மறை நாவல் நின்ற